அனைவருக்கும் வணக்கம். ஜான் அப்படின்ற ஒருத்தர் மரவெற்ற கம்பெனியில் ஒரு 5 வருஷமாக வேலை பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு 1 வருஷம் கூட சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணல. 5 வருஷமாகவே ஒரே சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காரு. அதே சமயம் பில் அப்படின்ற ஒருத்தர் கம்பெனியில் ஜாயின் பண்ணி 1 இயரில் அவருக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது ஜானுக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. புதுசாக வந்த ஒருத்தருக்கு 1 வருஷத்துலேயே சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபத்தை தன்னோட முதலாளிகிட்ட போய் காமிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஜான் முதலாளிகிட்ட போயிட்டு இப்போ வந்த ஒருத்தருக்கு பில்லுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 1 இயரில் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, எனக்கு 5 வருஷமாக ஒரே சேலரி தான் கொடுக்குறீங்க, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் முதலாளிகிட்ட கேட்குறாரு. ஓகேங்களா? அதுக்கு முதலாளி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது நம்ம கம்பெனி எவ்வளோ லாபம் வருதோ உங்களோட வேலையை பொறுத்து அந்த லாபத்தை பொறுத்து தான் சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் லாபம் தந்தால் மட்டும்தான் சேலரி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் ஜான் என்ன பண்ணுறாரு, திருப்பி முதலாளிகிட்ட போய் இதே கொஸ்டினை கேட்டுகிட்டே இருக்காரு. எனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, புதுசாக வந்தவருக்கு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 முறை முதலாளியை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் கேட்குறாரு. ஸோ இப்போ கடைசியாக கேட்கும்போது முதலாளி என்ன சொல்கிறாரு, நீ பில்லுக்கிட்ட போய் நீ கேளு, ஓகேவா? ஜான்கிட்ட என்ன சொல்கிறாரு முதலாளி, நீ பில்லுக்கிட்ட போய் கேளு, எப்படி உனக்கு சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க, நீ என்ன பண்ணேன்னு அவர்கிட்ட போய் கேளு அப்படின்ட்டு. ஏன்னா உனக்கு எனக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அந்த பில்லுக்கு தெரிஞ்சிருக்கு, ஸோ அவர்கிட்ட போய் நீ கேளு அப்படின்றாரு. உடனே ஜான் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக பில்லுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உனக்கு மட்டும் எப்படிப்பா 1 இயரில் சேலரி இன்க்ரீஸ் பண்ணாங்க, நீ அப்படி என்ன வேலை பார்த்த அப்படின்னு ஜான் பில்லுக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு பில்லு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் திருப்பி கேட்குறாரு, நீ உன்னோட கோடாரியை எப்போ கூர்மை பண்ணன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தன்னோட கோடாரியை கூர்மை பண்ணுறாரு. ஒரு மரம் வெட்டிட்டு ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ ஓய்வு எடுக்கிற அந்த நேரத்தில் கோடாரியை கூர்மை பண்ணுறாரு. ஸோ அதனால் நிறையா மரங்கள் வெட்ட முடியுது. ஸோ அதனால தான் அவர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாருன்னா, பில் ஜான்கிட்ட நீ உன்னோட கோடாரியை எப்போ கூர்மைப்படுத்தின அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் ஜானுக்கு ஒரு பொறி தட்டுது. அதுக்கப்புறம் அவர் நல்லா வேலை பார்க்குறாரு, நிறையா மரங்கள் வெட்டுறாரு, கோடாரியை கூர்மைப்படுத்துகிறாரு, சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதான் அந்த கதை. ஸோ இந்த கதையில் என்ன ஒரு நியதி அப்படின்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க நமக்கு என்ன நியதி அப்படின்னா, நம்ம எப்போ நம்மளோட அறிவை ஷார்பன் பண்ணோம், நம்ம எப்போ புது விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம், நம்ம எத்தனை முறை படித்ததை ஞாபகப்படுத்திக்கிட்டோம். ஸோ நம்மளோட அறிவு, நம்மளோட நாலேஜை ஷார்பன் பண்ணணும். ஸோ ஷார்பன் பண்ணோம் அப்படின்னா புது விஷயங்களை டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நம்ம கற்றுக்கணும், புதுசாக நம்ம அப்டேட் ஆகிக்கணும். ஓகேங்களா? பழைய புக்ஸ்லேருந்து கேள்வி கேட்டாங்க. ஸோ அப்போ புது புக் ரிலீஸ் ஆச்சு, நிறைய பேர் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க, புது புக்கை படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதான் அப்டேட் பண்ணுறது, தன்னோட அறிவை கூர்மை பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆச்சு, வெளியிலேருந்து அவுட் சோர்ஸ் புக்கை தாண்டி, ஸ்கூல் புக்ஸை தாண்டி வெளியில் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணால், நம்மளோட அறிவை ஷார்பன் பண்ணியிருக்கணும். இது அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கணும், திருப்பி ரிவிஷன் பண்ணியிருக்கணும். இதுதான் நம்மளை நாமே அப்டேட் பண்ணிக்கிறது. புது புக்கில் இருந்து கேள்வி கேட்டாங்க, அதுக்கப்புறம் பழைய புக்கில் இருந்து கேள்வி கேட்டாங்க, அப்புறம் புது புக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல அப்டேட் பண்ணியிருக்கணும். புது புக்கை நம்ம நல்லா போயிட்டு படித்து புரிஞ்சிருக்கணும், மெமரி பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, அவுட் சோர்ஸ்க்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க, புக்கில் தாண்டி வெளியிலேருந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம புக்கை தாண்டி அவுட் சோர்ஸ் நம்ம படித்து நம்மளை நாமே அப்டேட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் நாலேஜ், டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜ், ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங், அக்கௌண்டன்சி, இந்த மாதிரிலாம் நம்ம முடிச்சு வச்சுக்கணும். ப்ளஸ் குரூப் 2 2Aன்னு வரும்போது ஒரு டிகிரின்ற போது வெறுமனே ஒரு டிகிரி இல்லாமல் எக்கனாமிக்ஸு, மேக்ஸு இந்த மாதிரி டிகிரி நம்ம முடிச்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதை தான் நான் என்ன சொல்கிறேன், நம்மளை நாமே அப்டேட் பண்ணணும், நம்மளோட அறிவை கூர்மை பண்ணணும், நம்மளோட நாலேஜ் ஷார்பன் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும், டெக்னிக்கல் நாலேஜான டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் இதெல்லாம் நம்ம படித்து வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆடட் அட்வான்டேஜ், எக்ஸ்ட்ரா போஸ்ட்டுக்கு நம்ம எலிஜிபிளாக இருப்போம். மற்ற ஜூனியர் ஸ்டாண்டர்ட் போஸ்ட்டை விட டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் கட் ஆஃப் கம்மி. ஸோ இந்த டெக்னிக்கல் நாலேஜை நம்ம ஆல்ரெடி வளர்த்து வச்சுருக்கணும், நம்மளே அப்டேட் பண்ணியிருக்கணும், நம்ம அப்டேட் ஆகிடுக்கணும். அதே மாதிரி குரூப் 2 2Aல எக்கனாமிக்ஸ் டிகிரியோ ஏதோ ஒரு சம்திங் அந்த ரிலேட்டடான
அந்த குரூப் 2 2ஏக்கு ரிலேட்டடான ஒரு டிகிரியை போஸ்ட் வந்து எதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ எக்கனாமிக்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 500-600 போஸ்ட்க்கு எக்ஸ்ட்ரா எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து உங்களோட அறிவை வந்து ஷார்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் நாலேஜான டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி இதெல்லாம் நீங்கள் முடிச்சு வச்சுக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் இதெல்லாம் முடிச்சு வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ குரூப் 2 2ஏன்னு வரும்போது டிகிரி ஒரு எக்கனாமிக்ஸில் வந்து நீங்கள் வந்து முடிச்சு வைக்கலாம். ஸோ எப்படிலாம் நம்மளை வந்து அப்டேட் பண்ணிக்கணும், எப்படிலாம் நம்மளோட அறிவை வந்து ஷார்பன் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து டிஎன்பிசி குரூப் 4லையோ 2 2ஏலையோ நம்ம வந்து அழகாக வந்து ஜாப் வாங்க முடியும். ஸோ நம்மளை நாமளே அப்டேட் பண்ணிக்கணும். சரிங்க சார், டெக்னிக்கல் நாலேஜ் எனக்கு இல்லை சார், அதாவது டைப்ரைட்டிங் ஸ்கில்லு, ஷார்ட் அண்ட் ஸ்கில்லாம் இல்லை, எனக்கு அந்த சர்டிஃபிகேட்லாம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த குரூப் 4, குரூப் 2 2ஏ இல்லை குரூப் 4 நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட நாலேஜை வந்து ஷார்பன் பண்ணணும், அதில் உங்களோட ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கணும். வெறுமனே வந்து புக்ஸை படிக்கிறோம், இல்லை அவுட் சோர்ஸ் புக்கை படிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் அதில் எவ்வளோ தூரம் நம்ம எஃபர்ட் போட முடியும், அதில் இன்னும் எவ்வளோ நாலேஜை வந்து நம்ம வளர்த்துக்க முடியும், எப்படி வந்து கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குது, கொஸ்டின் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, எந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வெறுமனே புக்ஸு இல்லை அவுட் சோர்ஸ் புக்கை படிச்சுட்டே இருந்தால் போதுமா? டிஎன்பிசியோட கொஸ்டினை எடுத்து பார்த்து அவங்க எப்படி செட் பண்ணுறாங்க, ஸோ இந்த கொஸ்டின் எங்கேருந்து செட் பண்ணியிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கிறவங்களோட மைண்ட் செட் என்ன, இந்த மாதிரி உங்களோட நாலேஜை வந்து அப்டேட் பண்ணிக்கணும். வெறுமனே புக்கை நியூ புக், ஓல்டு புக், அவுட் சோர்ஸ் அப்படின்னு படிக்காமல் ஓல்டு புக்லேருந்து நியூ புக் அப்டேட் ஆன மாதிரி நியூ புக்கிலேருந்து வெளியே அவுட் சோர்ஸ் அவங்க வந்து டிஎன்பிசி போகிறாங்களே அதே மாதிரி நீங்கள் ஓல்டு புக்கிலேருந்து நியூ புக்கும் படிக்கணும், அவுட் சோர்ஸும் படிக்கணும். கொஸ்டின் எப்படி செட் பண்ணுறாங்க, கொஸ்டின் செட் பண்ணுறவங்களோட மைண்ட் செட்டையும் புரிஞ்சுக்கணும், எப்படி வந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து படிக்கணும். உங்களோட நாலேஜை சைட் பை சைடு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே சார், சக்ஸஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ வருஷம், பல வருடங்களாக. இப்போ இந்த கதையில் வந்த மாதிரி தான் ஜான் பில், இந்த கதையில் வந்த மாதிரி ஜான் மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்க? 5 வருஷம் ஆகி இன்னும் செலக்ட் ஆக முடியல, ஆனால் 1 வருஷத்தில் சிலர் செலக்ட் ஆகிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா அவங்க அந்த 1 வருஷத்துலேயே எவ்வளோ தூரம் தன்னை வந்து அப்டேட் பண்ணிக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் அவங்களோட அறிவை வந்து ஷார்பன் பண்ணிக்க முடியுமோ, எந்தெந்த அவுட் சோர்ஸ்லாம் போகிறாங்களோ, நிறையா அவுட் சோர்ஸ் படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? படிச்சுட்டே இருந்திருப்பாங்க, ரிவிஷன் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. அதனால் 1 or 2 இயரில் வந்து அவங்களால செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 5 வருஷம் இந்த ஜான் மாதிரி எத்தனை பேர் தன்னோட நாலேஜை வந்து அறிவை வந்து ஷார்பன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க? ஒரே மாதிரி ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸ் இப்படி படிச்சுட்டே இருந்திருப்பீங்க. கொஸ்டின் போட்டு பார்த்தீங்களா, கொஸ்டின் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, எந்தெந்தலேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்கூல் புக்கில் எந்தெந்த பேஜ் அதிகமாக கவர் பண்ணணும், எந்தெந்த பேஜ் அடிக்கடி படிக்கணும், எப்படி வந்து ரிவிஷன் பண்ணணும், இதெல்லாம் தான் உங்கள் நாலேஜை வந்து ஷார்பன் பண்ணணும். ஓகேங்களா? கொஸ்டின் எடுக்கிற பேட்டர்ன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எங்கேருந்து எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க, என்ன தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமளே அப்டேட் பண்ணணும். திருப்பியும் போய் உட்காந்து ஸ்கூல் புக்ஸு, ஓல்டு புக்ஸு, அந்த நியூ புக்ஸு, அவுட் சோர்ஸு இதெல்லாம் படித்தது போக மேலும் நீங்கள் அப்டேட் ஆகணும். கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் பண்ணுறாங்க, ஒரு பாடத்துலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது, எந்த ஏரியாவில் அதிகமான கொஸ்டின்ஸ் வருது, என்ன மாதிரி அவுட் சோர்ஸ் போகிறாங்க, எப்படி ஒரு டாப்பிக்னா நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற நிறைய விஷயத்த வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆனீங்கன்னா கூடிய விரைவில் நீங்கள் குரூப் 4லேயோ குரூப் 2 2ஏலையோ குரூப் 1லேயோ செலக்ட் ஆவீங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படியும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். எப்படி? டைப்ரைட்டிங் போத் இயர், ஷார்ட் அண்ட் போத் இயர், இதெல்லாம் வந்து சைட் பை சைட் டிஎன்பிஎஸ்சியோட சேர்த்து இதையும் நீங்கள் வந்து டெக்னிக்கல் நாலேஜையும் வளர்த்துக்கணும். ப்ளஸ் ஒரு டிகிரின்றது என்ன, ஒரு எக்கனாமிக்ஸில் நான் பல முறை சொல்லிட்டேன், எக்கனாமிக்ஸில் ஒரு டிகிரி போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 400-500 போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க குரூப் 2 2ஏல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரியும் அப்டேட் பண்ணணும். டிஎன்பிசின்னு படிக்கிறீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் பழசு புதுசு ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸு ப்ளஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி படிக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், நிறையா முறை ரிவிஷன் பண்ணணும், நம்மளை நாமளே அப்டேட் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின் பேட்டர்ன் வேறு, இப்போ இருக்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன் வேறு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் ஆகிக்கணும். எந்தெந்த ஏரியாவில் கொஸ்டின் எடுக்கிறாங்க அந்தந்த ஏரியாவை நம்ம வந்து அதிகமாக வந்து படிக்கணும், அதிகமாக ரிவைஸ் பண்ணணும். இந்த மாதிரி உங்களை நீங்களே டிஎன்பிசி சம்மந்தமாக அப்டேட் பண்ணணும். ப்ளஸ் டெக்னிக்கல் நாலேஜ், டிஎன்பிசியும் படிங்க, டெக்னிக்கல் நாலேஜ் டெய்லியும் ஒரு 1 or 2 hours வந்து என்ன பண்ணலாம், டைப்ரைட்டிங் கிளாஸ் போகலாம். டெய்லி ஒரு 1 or 2 hours வந்து ஷார்ட் அண்ட் கிளாஸ் போயிட்டு அங்கே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா?
ஃபுல்லாக படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அழகாக டைமை வந்து மேனேஜ் பண்ணலாம். அழகாக டைமை வந்து டிவைட் பண்ணி ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ், டைப்ரைட்டிங்க்கு ஒரு 2 ஹவர்ஸ், அதில் ஒரு 4 ஹவர்ஸ், படிக்கிறதுக்கு டிஎன்பிசி படிக்கிறதுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒதுக்கலாம். ஒரு டிகிரியை போட்டுட்டு வருஷத்துக்கு எத்தனை எக்ஸாம், ஒரு 6 எக்ஸாமோ 7 எக்ஸாமோ தான் வருது, 3 வருஷம் தான். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த டிகிரிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 5 நாள் படிச்சிங்கன்னா போதும். ஸோ மொத்தமாகவே 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ் தான் படிக்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் யோசிங்க. இப்போ இருக்க அந்த காம்படிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இப்போ டைப்ரைட்டிங் ஷார்ட்டெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிகிரியும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காம்படிஷனில் நம்ம வேகமாக ஓடணும் அப்படின்னு நம்மளும் அதெல்லாம் சேர்ந்து படித்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜூனியர் ஸ்டாண்டர்டை விட டைப்ரைட்டிங்க்கும் ஷார்ட் ஹேண்டுக்கும் கட் ஆஃப் வந்து கம்மியாக வருது. இதை அதிகமாக நம்ம பார்த்துட்டோம். ஏற்கனவே சிலர் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு டைப்ரைட்டிங்கில் போத் இயர் தேவை. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு டைப்ரைட்டிங் ப்ளஸ் ஷார்ட் ஹேண்டில் போத் இயர் இருந்தால் தான் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ ஒரு லோயர் ஒரு ஹையர், ஏதாச்சும் ஒரு இதில் லோயர் ஏதாச்சும் ஒரு இதில் ஹையர்னா அது வேலைக்கு ஆகாது. ஸோ போத் இயர் உங்களுக்கு இருக்கணும். அதையும் நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் வளர்த்துக்கணும். டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும்போது எப்படிலாம் நம்மளை வந்து அப்டேட் பண்ணிக்கணும், என்ன மாதிரிலாம் படிக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும். ஓகே சார், இதெல்லாம் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது, எப்படி சார் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மட்டும் படிக்கிறீங்கன்னா 1 டேக்கு கண்டிப்பாக 24 ஹவர்ஸில் ஒரு 10 ஹவர்ஸ் உங்களால் படிக்க முடியும். கேப்பை விட்டு உங்களால் 10 ஹவர்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும்னா டிஎன்பிஎஸ்சிக்கு உங்களால் 10 ஹவர்ஸ் படிக்க முடியும். நீங்கள் தூங்குறது, சாப்பிட்றது, ட்ராவலிங் இந்த டைம்லாம் நீங்கள் ஒதுக்கிட்டிங்கன்னா 14 மணி நேரம் அதுக்கு ஒதுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளில் மீதி 10 மணி நேரம் உங்களால் வந்து படிக்க முடியும். புரியுதுங்களா நான் சொல்கிறேன்னு? ஸோ அந்த 10 மணி நேரத்தை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ல் கண்டிப்பாக சொல்கிறேன், தமிழுக்கு அதிக ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒதுக்கணும். அதுக்கு அடுத்து மேக்ஸுக்கு நீங்கள் ஒதுக்கணும். அதுக்கப்புறம் ஜிகேக்கு ஒதுக்கணும். ஸோ ஒரே நாளில் இப்போ ஸ்கூல் பசங்க மாதிரி காலேஜில் மாதிரி பீரியடாக இருக்கும். 4 ஹவர், 5 ஹவர், ஒரு 6 பீரியட், 7 பீரியட், 8 பீரியட் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒதுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 5 சப்ஜெக்ட், 6 சப்ஜெக்ட், 7 சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் தான் படிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். தமிழ் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 10 ஹவர்ஸில் கண்டிப்பாக 3 to 4 ஹவர்ஸ் தமிழுக்கு படிக்கணும். மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய டைம்ஸ் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜிகேக்கு படிக்கணும். சரி, ஜிகேவே 2-3 பாடங்கள் படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. தமிழ் ஒரு சப்ஜெக்ட்டு, மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட். தமிழுக்கு 4 மணி நேரம், மேக்ஸுக்கு 2 மணி நேரம், 6 மணி நேரம் போயிடுச்சுங்களா? மீதி ஒரு 4 ஹவர்ஸ் இருக்குங்களா? அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வரலாறு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கணும். அதை படிக்க ஆரம்பிக்கணும். ஹிஸ்ட்ரி முடிஞ்சோடனே என்ன பண்ணலாம், பாலிட்டி எடுத்துக்கலாம், பாலிட்டியை படிக்க ஆரம்பிக்கலாம். பாலிட்டி முடிஞ்சோடனே எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கலாம், எக்கனாமிக்ஸ் முடிஞ்சோடனே ஜியாகிரஃபி எடுத்துக்கலாம், ஜியாகிரஃபி முடிஞ்சோடனே அடுத்த சயின்ஸ் போர்ஷனை வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் கால்ஃபேர் ஆகிடுச்சுன்னா, எக்ஸாம் கால்ஃபேர் ஆகிறதுக்கு ஒரு 6 மந்த் முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், அந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கு முந்தின வருஷத்தில் இருக்கக்கூடிய டிசம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் கால்ஃபேர் ஆனதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமானா என்னோட ஒப்பீனியன் கால்ஃபேர் ஆனதுக்கப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய 6 மாதம் கால்ஃபேர் ஆன அந்த ஒரு மாதம் அல்லது 2 மாதம் வரைக்கும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் முந்தின வருஷத்தோட டிசம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ், அந்த கரண்ட் இயரோட ஜனவரி மாத கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த இயர் எண்டுலேயும் இயர் ஸ்டார்டிங்லேயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து டைம் வந்து அலாட் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிக்கணுன்றது என்னோட ஒரு வேண்டுகோள். இப்போ தமிழ் எடுத்திங்கன்னா 4 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓல்டு ஸ்கூல் புக்கை படிக்கலாம், அடுத்து நியூ ஸ்கூல் புக்கை படிக்கலாம். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஓல்டு ஸ்கூல் புக்ஸ், அதையும் சிறப்பு தமிழில் நீங்கள் சேர்த்துக்கணும் 11th 12th. அதே மாதிரி நியூ ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நியூ ஸ்கூல் புக்ஸ், 11ஆவது 12ஆவது சிறப்பு தமிழ் புக். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. நம்மளே வந்து ரிவ்யூ வீடியோஸ்லாம் நம்ம நிறையா போட்டிருக்கோம். தமிழுக்கு அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்கணும். வாங்கி படிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா நாலேஜ் வரும். எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ்லேருந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு அவுட் சோர்ஸ் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ அவுட் சோர்ஸ்னால் என்ன, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அவுட் சோர்ஸ், அந்த அவுட் சோர்ஸ் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த மாதிரி ஒரு அவுட் சோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, மேக்ஸ்லேருந்து ஜிகேலேருந்து தமிழ்லேருந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அவுட் சோர்ஸ் படிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வந்து பேஸ், அதை டக்குன்னு படித்து முடிச்சிடணும். அதை ரிவிஷனும் பண்ணணும். அட் த சேம் டைம் அவுட் சோர்ஸ் படிக்கணும்.
தமிழுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 2 அவுட் சோர்ஸ் புக் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அந்த புக்கும் வாங்கிக்கலாம். ஏன்னா அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக வேணும். மேக்ஸுக்கும் அப்படி தான், கண்டிப்பாக வந்து அவுட் சோர்ஸ் தேவை. அதுக்கு தகுந்த ஒரு அவுட் சோர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி படிக்கணும். ஜிகேக்கும் நம்ம அவுட் சோர்ஸ் புக் வீடியோஸ் வந்து சில அவுட் சோர்ஸ் புக்குக்கு நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்தும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கூல் புக்ஸ், ஓல்டு புக், நியூ புக்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் இதெல்லாமே படிக்கணும். டிஎன்பிசிக்கு இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இப்படிலாம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். வெறுமனே ஓல்டு புக் மட்டுமோ, வெறுமனே நியூ புக் மட்டுமோ, அல்லது ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் மட்டுமோ படித்தா பத்தாது. அவுட் சோர்ஸும் சேர்த்து படிக்கணும். ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். 10 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கும் போது 4 ஹவர்ஸ் தமிழுக்கு, 2 ஹவர்ஸ் மேக்ஸுக்கு, மீதி 4 ஹவர்ஸ் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஜிகேக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஜிகே முடிக்கணும். தமிழ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நியூ ஸ்கூல் புக் எடுத்துக்கோங்க, 6 to 12. அப்புறம் சிறப்பு தமிழ் 11, 12. அடுத்து ஓல்டு ஸ்கூல் புக் 6 to 12, 11, 12 சிறப்பு தமிழ். அப்புறம் ஒரு அவுட் சோர்ஸ். அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 4 மணி நேரத்தில் இது அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடணும். அப்படியே ஒவ்வொரு நாளும் கண்டினியூ படிக்கணும். மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆல் வந்து 10வது வரைக்கும் நியூ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் டாபிக், நம்ம டிஎன்பிசியில் கவர் ஆகக்கூடிய மேக்ஸ் நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். ஸோ அந்த 2 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸில் ஸோ அப்படி அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் முடியும் போது அவுட் சோர்ஸ் புக் ஒன்று வாங்கி வச்சுட்டு அந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் அடுத்த ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஜிகேக்கு ஃபஸ்ட்டு வந்து வரலாறு முடிக்கிறீங்க. எல்லா சப்ஜெக்டும் முடிச்சுட்டு வரலாறு ஃபஸ்ட்டு, அடுத்து அரசியல் அறிவியல், அடுத்து வந்து பொருளாதாரம், அடுத்து வந்து ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் சயின்ஸு, இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வரலாறில் இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் புக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ், அப்புறம் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ், அடுத்து ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸில் 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் புதுசு போதுமானது. ஓகேங்களா? அதேமாரி அதுக்கும் நீங்கள் அவுட் சோர்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்கனாலும் ஓகே தான். பட் சயின்ஸ்க்கு அவுட் சோர்ஸ் நீங்கள் போகணுன்ற அந்த அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட அறிவை வந்து ஷார்பன் பண்ணணும், நாலேஜை வந்து ஷார்பன் பண்ணணும். அப்படின்னா புதுசாக நீங்கள் படிக்கணும், படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணணும். படித்ததை நீங்கள் ரிவைஸ் பண்ணலைனாவே அங்கே நீங்கள் ஷார்ப் பண்ணலைன்னு அர்த்தம். படித்ததை ரிவைஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். படித்ததை நீங்கள் ரிவைஸ் பண்ணலைன்னா மறந்துடும். ஸோ படித்ததை ரிவைஸ் பண்ணுறதும் உங்களோட அறிவை ஷார்பன் பண்ணுறதுக்கு வந்து சமமானது. கோடாரியை எப்போ வந்து கூர்மைப்படுத்தினாய் அப்படின்னு கேட்குறான்ல பில் வந்து ஜான் கிட்ட. ஸோ அதே தான் நீங்கள் எப்போ வந்து ரிவிஷன் பண்ணுனீங்க அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் கேளுங்க. ரிவிஷனும் பண்ணணும், உங்களை நீங்கள் அப்டேட்டும் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணிக்கிறதுனா இப்போ எத்தனையோ பேர்த்துக்கு 5 வருஷமோ 10 வருஷமோ டிஎன்பிசி மட்டுமே படித்து வாழ்க்கையை வீணடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த 5 வருஷத்துக்குள்ளே ஒரு எக்கனாமிக்ஸ் டிகிரியும் டைப்ரைட்டிங் போத்தாயிரும், ஷார்ட் அண்ட் போத்தாயிரும் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 4ல் அழகாக போயிடலாம்ல. திருப்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு 5 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இப்போ படிக்க வந்தவங்களும் ஐயோ நம்ம பின்னாடி வந்து 5 வருஷம் கழிச்சு இதே ஸ்டேஜில் தான் நம்ம இருப்போமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இப்போ இருந்தே டைப்ரைட்டிங் ஷார்ட்டன்லாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் சொல்லப்போனால் டைப்ரைட்டிங் ஷார்ட்டன்லாம் 10th 11th 12th இருக்கும்போதே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். புரியுதுங்களா? ஸோ அப்போவே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் 12th முடித்த உடனேவாது நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் ஷார்ட்டன்லாம் நிறையா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும், படிக்க ஆரம்பிச்சிடும், எக்ஸாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடணும். நிறையா விஷயங்கள் உங்களை நீங்களே வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச்லாம் ஆல்ரெடி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் டிஎன்பிசிக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டிப்பாக போடுவோம். அதே மாதிரி ஷார்ட் ஹேண்டுக்கும் நம்ம வந்து பேட்ச் போடுவோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். விரைவில் இந்த அறிவிப்பு இந்த மே மாதம் ஸ்டார்டிங்கில் அல்லது ஏப்ரல் மாதம் எண்டில் வந்து உங்களுக்கு விரைவில் அறிவிப்பு வந்து நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ.